வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் உங்கள் திருச்சி ஆனந்த். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முயல் வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கொரோனா சீசனில் புதுசாக நிறைய நண்பர்கள் முயல் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவை நான் பதிவிடுறேன். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக புரியும். ஒரு முயல் பண்ணை வெட்டி ஆடினோம்னா முயல் குட்டிகளை இறக்காமல் நம்ம காப்பாற்றணும். அதாவது முயல் குட்டிகளை நல்லா பராமரிக்கணும். முயல் குட்டிகள் பராமரிக்கிறதுல தான் இந்த பண்ணையோட வளர்ச்சி அடங்கியிருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக முயல் மாதத்துக்கு ஒரு தடவை குட்டி போடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மாதத்துக்கு ஒரு நம்ம குட்டி எடுத்தோன்னா பெண் முயல் வீணாயிடும். வருடத்துக்கு ஒரு 6 முறை அல்லது 8 முறை இந்த மாதிரி ஒரு பெண் முயலிருந்து குட்டி எடுத்தோம்னா தாய் முயலும் ஆரோக்கியமாக இருக்கும், குட்டிகளும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். பெண் முயலுக்கு 6 மாதம் ஆகிருக்கணும், அந்த மெச்சூரிட்டி இருக்கணும். அந்த முயலுக்கு ஆண் முயலுக்கு 8 மாதம் ஆகியிருக்கணும். 4 மாதத்துலேயும் பெண் முயல் மேட்டிங்க்கு ரெடி ஆகிடும். ஆனால் 4 மாதத்துலேயும் மேட்டிங் பண்ணோன்னா குட்டி இறந்தே பிறக்கும், அப்படி இல்லைன்னா ஊனமாக பிறக்கும், இல்லை பிறந்து இறந்துடும். இதை தவிர்க்கணுன்னா பெண் முயல் 6 மாதம் ஆகியிருக்கணும். ஒரு ஆண் முயல் 8 மாதம் இருக்கணும். பெண் முயலை கொண்டு ஆண் முயல்கிட்ட கொண்டு விட போகிறீங்கன்னா 15 நாளுக்கு முன்னாடி ஆண் முயலையும் தயார் பண்ணணும், பெண் முயலையும் தயார் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, அந்த கருப்பு கொத்து கடலைன்னு ஒன்று இருக்குது, அதாவது கருப்பு கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க. டெய்லியும் ஒரு 4 கொண்ட கடலை எப்படி கொடுக்கணுன்னா, அடர் தீவனத்தில் கலந்து கொடுக்கணும். அடர் தீவனத்தில் அப்படியே கலந்து கொடுத்தா ஒரு சில முயல்கள் சாப்பிடும், ஒரு சில முயல்கள் சாப்பிடாது. கொண்டக்கடலையும் என்ன பண்ணணும்னா, முதல் நாளே ஊற வைக்கணும். முதல் நாள் காலையில் ஊற வைக்கணும்னா சாயந்தரம் அதை எடுத்து ஒரு காட்டன் ஈர துணியில் இரவு ஃபுல்லாக கட்டி வச்சுருந்தோம்னா விடிஞ்சு பார்த்தோம்னா அதில் முளை வந்திருக்கும், அதாவது வெள்ளையாக முளைச்சி வந்திருக்கும். அந்த கொண்டக்கடலையை மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சிக்கணும். ரொம்ப மாவு போல் அரைக்காமல், விழுது போல் அரைக்காமல் 1-2 அரைச்சாலே போதுமானது. அதை அடர் தீவனத்தில் கலந்து காலையில் நீங்கள் எப்போ அடர் தீவனம் வைக்கிறப்போ அதை கலந்து வச்சிடணும். ஒரு 15 நாளைக்கு, ஒரு நாளைக்கு ஒரு 4 கடலை 5 கடலை இருந்தால் போதும் ஒரு முயலுக்கு. பெண் முயலுக்கும் கொடுக்கலாம். அது மாதிரி கொடுத்து ரெடி பண்ணணும். பொதுவாக 15 நாளைக்கு ஒரு தடவை பெண் முயல் ஹீட்டுக்கு வரும், மேட்டிங்க்கு ரெடி ஆகும். அதை எப்படி பார்க்குறதுனா, பெண் முயலை எடுத்து அதை பெண் உறுப்பில் கையை வச்சு லைட்டாக அழுத்தி பார்த்தீங்கன்னா டார்க்கு பிங்க் கலரில் இருக்கும், இல்லைன்னா சிகப்பு கலரில் இருக்கும். கொஞ்சம் அந்த உறுப்பு பெரிதாக இருக்கும். நார்மலாக எப்போது இருக்கிறத விட கொஞ்சம் வீங்கினாப்பில் பெரிய சைஸில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதை மேட்டிங்க்கு பயன்படுத்தலாம். இது இப்படியும் கண்டுபிடிக்க தெரியலன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தடுன்னா, பெண் மயில் கூண்டில் ஒரு இடத்துல இருக்காது. மேட்டிங்க்கு ரெடி ஆகிடுச்சுன்னா கூண்டை சுற்றி வரும். தீவனம் வைக்கிற பாத்திரம் அதெல்லாம் தூக்கி போடும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அது மேட்டிங் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறப்போ மேட்டிங்க்கு கொண்டு விட்டிங்கன்னா அப்போ ஆண் மயில் பெண் மயில் மேலே ஏறி மேட்டிங் பண்ணும். மேக்ஸிமம் 10 நிமிஷத்தில் மேட்டிங் ஆகிடும். நீங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்க்கணும். எப்படின்னா, மேட்டிங் சக்ஸஸ் ஆனவொடனே ஆண் மயில் சுருண்டோ விழும். அந்த மாதிரி விழுந்துருச்சுன்னா மேட்டிங் சக்ஸஸ்னு அர்த்தம். அது மாதிரி 3 டைம் நடக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 3 டைம் அந்த மாதிரி சக்ஸஸ் மேட்டிங் ஆகிடுச்சுன்னா பெண் மயிலை எடுத்து பெண் மயிலோட கூண்டில் விட்டுடலாம். ஆண் மயில் அதை ஆண் மயில் கூண்டில் இருக்கட்டும். பொதுவாக பெண் மயிலை தான் ஆண் மயில் கூண்டில் கொண்டு போய் விடணும். ஆண் மயிலை கொண்டு விட்டிங்கன்னா மேட்டிங் ஆகாது, பெண் மயில் விரட்டிடும். பெண் மயிலை கொண்டு புது கூண்டில் விடுறப்ப பெண் மயில் கொஞ்சம் கூச்ச சுபாவம். முயல் பொதுவாக கூச்ச சுபாவம் கொண்டது தான்.
அதை கொண்டு ஆண் முயல் கூண்டில் விட்டிங்கன்னா அது அந்த கூண்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ளேயே மேட்டிங் ஆகிடும். 3 டைம் சக்ஸஸ் மேட்டிங் ஆகிடுச்சுன்னா பெண் முயலை நீங்கள் எடுத்து அதோட கூண்டில் விட்டுடலாம். பெண் முயலை மேட்டிங் விடுறதுக்கு முன்னாடி அந்த பெண் முயலுக்கு வந்து நீங்கள் தண்ணி கொடுக்கக்கூடாது. ஏன் தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னா, பெண் முயலை வந்து மேட்டிங் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் யூரின் போயிடும். யூரின் போயிடுச்சுன்னா மேட்டிங் சக்ஸஸ் ஆகாது. அந்த விந்தணு ஆணின் விந்தணுலாம் வெளியில் போயிடும். அதனால தான் காலையிலேருந்து நீங்கள் தண்ணி வைக்கக்கூடாது. மேட்டிங் பொதுவாக ஈவினிங் டைமில் தான் விடணும். அப்போ தான் கிளைமேட் நல்லாயிருக்கும். கரு கூடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பகல் நேரத்தில் விட்டிங்கன்னா வெயிலில் கரு களையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவினிங் ஒரு 7 மணி 6 மணிக்கு மேலே மேட்டிங் விடலாம். அன்றைக்கி நீங்கள் மேட்டிங் விடுறீங்கன்னா பெண்ணின் முயலுக்கு காலையிலேருந்து தண்ணி வைக்காதீங்க. வைக்காமல் இருந்தாலே போதும். நீங்கள் ஈவினிங் பசுந்தீவனம் கொடுக்கறதுக்கு முன்னாடி மேட்டிங் பண்ணிடணும். மேட்டிங் பண்ணிவிட்டு பசுந்தீவனம் கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் மேட்டிங் ஆகிடும். சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? மேட்டிங் விட்டு 10 to 15 டேஸ், இந்த 15 நாளுக்கு அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பெண் முயலை கொண்டு போய் மறுபடியும் அதே ஆணுக்கிட்ட கொண்டு போய் விட்டிங்கன்னா மேட்டிங்க்கு ஒத்துக்காது. இங்கிட்டு ஓடும், சத்தம் போடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து மேட்டிங் சக்ஸஸ் ஆகிருக்கு, கரு உருவாயிருச்சுன்னு அர்த்தம், சினையாகிடுச்சின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் மேட்டிங் பண்ண டேட்டை பொதுவாக குறித்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து குட்டி போடுற டேட்டு நமக்கு தெரியும். பொதுவாக ஒரு பெண் முயல் வந்து மேட்டிங் ஆன 28 நாள்லேருந்து 35 நாளுக்குள்ளே குட்டி போடும். எந்த டைம் வேணுனாலும் குட்டி போடும். 25ஆவது நாளையே குட்டி போடுறதுக்கு ரெடி ஆகிடும். அது என்ன பண்ணுன்னா, தான் மேலே உள்ள முடியெல்லாம் பிச்சு குட்டி போடுறதுக்கு வைக்கும். 25ஆவது நாளே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு ப்ரீடர் பாக்ஸ், அதாவது குட்டி இனும் பெட்டி, அந்த பாக்ஸ் ஒன்று வைக்கணும். ப்ரீடர் பாக்ஸு எதுக்கு வைக்கிறோன்னா, முயல் பொதுவாக குழி பறித்து தான் குட்டி போடும். குழி பறித்து குழிக்குள்ளே போய் தான் குட்டி போடும். அப்போ தான் அது பாதுகாப்பாக இருக்கும். அதனால் குட்டி இனும் பெட்டின்னு ஒன்று வைக்க போகிறோம். அதை வச்சோம்னா அது அதை வச்சு, அதாவது குழியாக நினச்சி அதில் குட்டி போடும். குட்டி போடுறதுக்கு முன்னாடி தான் மேலே உள்ள முடியெல்லாம் பிச்சு அந்த பெட்டியில் வைக்கும், குட்டி அடிபடாமல் இருக்கிறதுக்காக. இதுதான் குட்டி போடுறதுக்கான அறிகுறி. தான் மேலே உள்ள முடியெல்லாம் பிச்சு வைக்குதுன்னாவே குட்டி போட போகுதுன்னு அர்த்தம். ஒரு 4 நாள் 5 நாளில் குட்டி போடும். குட்டி போட்டதுக்கப்புறம் முயல் வந்து பால் கொடுக்குதான்னு பார்க்கணும். பால் கொடுக்குதான்னு எப்படி பார்க்குறதுன்னா, அது பால் கொடுக்கறது நமக்கு தெரியாது. நம்ம பார்க்காத நேரத்தில் தான் பால் கொடுக்கும். காலையில் ஒரு தடவை கொடுக்கும், நைட்டு ஒரு தடவை கொடுக்கும். நம்ம பார்க்குற நேரத்தில் கண்டிப்பாக கொடுக்காது. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, குட்டிங்களை அடி வயிற்றை பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா பலூன் மாதிரி உப்பி இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா பால் நல்லா குடிச்சிருக்குன்னு அர்த்தம். இல்லை இப்போ சரியாக குடிக்கலைன்னா கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா முயலுக்கு வந்து பால் உற்பத்தி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். பால் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம முயல் வந்து மேட்டிங் விட்டோம்ல, மேட்டிங் விட்ட டேட்லேருந்தே நம்ம வந்து பால் உற்பத்திக்காக வெந்தயத்தை வந்து வறுத்துக்கணும். எப்படி வறுத்துக்கணும்னா, ஒரு வெந்தயம் இப்போ கடாயில் போட்டு வறுக்கணுன்னா ஒரு நிமிஷம் வறுத்தா போதும். 1 நிமிஷம் கூட தேவையில்லை. 1 நிமிஷத்துக்கு குறைவான அளவே தணல் வந்து கம்மியாக வச்சு சிம்மில் வச்சு நல்லா அந்த வெந்தயம் சூடு ஏற அளவுக்கு வறுத்தாலே போதும். வறுத்து ஆற வச்சு மிஷினில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த தாய் முயலுக்கு அரை தீவனம் கொடுக்கல ஒரு 1/4 ஸ்பூன் அரை தீவனத்தில் கலந்து கொடுத்தீங்கன்னா குட்டிகளுக்கு பால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சப்போஸ் இதை மறந்துட்டீங்க, கொடுக்க முடியல, விட்டுட்டீங்க அப்படின்னா
குட்டி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கோதுமை இருக்கு இல்லையா, அந்த கோதுமையை ஒரு 25 கிராம் அளவு ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்துக்கிட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊற வச்சுருக்கணும். ஊற வச்சு எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கணும். விழுது போல் அரைச்சி ஒரு காட்டன் துணியில் போட்டு பிழிஞ்சிங்கன்னா அதுலேருந்து பால் வரும். அந்த பாலை எடுத்து அடர் தீவனத்தோடு கலந்து கொடுத்தோம்னா பால் வந்து உடனடியாக சுரக்கும். அப்புறம் இன்னொரு முறை இருக்குது, இந்த பருத்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க. மாட்டுக்கெல்லாம் வாங்கி விற்கிறாங்க பார்த்தீங்களா, பருத்தி கொட்டை. அது வந்து மாட்டு தீவனம் இந்த மாதிரி விற்கிற கடைகள்லேயே கிடைக்கும். அதை வாங்கி ஒரு 20 கிராம் அளவு ஊற வச்சு எடுத்துக்கணும். நாளே ஊற வைக்கணும். ஊற வச்சு எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி பால் எடுத்து அந்த பாலை அடர் தீவனத்தில் கலந்து கொடுக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சி டைரெக்டாக கொடுக்கக்கூடாது. பருத்தி கொட்டை வந்து சீக்கிரமாக செமிக்காது. அதனால் அந்த பாலை அடர் தீவனத்தில் கலந்து கொடுத்துட்டிங்கன்னா உடனடியாக பால் சுரக்கும். உடனடியானா காலையில் கொடுக்குறீங்கன்னா சாயந்தரம் பால் சுரக்கும். நீங்கள் காலையில் சாயந்தரம் சுரக்கும், காலையிலையும் பால் சுரப்பு இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம், இல்லை 2 தடவை கொடுக்கலாம். காலையில் பருத்தி கொட்டை, சாயந்தரம் கோதுமை, இந்த மாதிரி கலந்து கொடுக்கலாம். நிலக்கடலை பருப்பு இருக்கு இல்லையா, அதை கூட மிக்சியில் அரைச்சி அடர் தீவனத்தில் கலந்து கொடுக்கலாம். கடலை புண்ணாக்கு அல்லது தேங்காய் புண்ணாக்கு இதையும் கொடுக்கலாம். கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு எப்படி கொடுக்குறதுன்னா, ஒரு கடலை புண்ணாக்கு வந்து பொதுவாக சிப்பமாக, அதாவது கட்டியாக தான் இருக்கும். அதில் ஒரு கட்டி எடுத்து நல்லா நுணுக்கி 1-2 நுணுக்கி அதை ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிக்கும். ஊறினதுக்கப்புறம் அடர் தீவனத்தில் கலந்து கொடுக்கலாம். நாளே ஊற வைக்கக்கூடாது. நீங்கள் எப்போ கொடுக்க போகிறீங்களோ அது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சு கொடுக்கணும். நாளே ஊற வச்சிங்கன்னா கொதிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் அது வந்து வீணாகிடும். அது முயலுக்கு கொடுத்தோன்னா முயலுக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ கொடுக்க போகிறீங்களோ 1 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு அடர் தீவனத்தில் கலந்து கொடுத்துட்டிங்கன்னா பால் சுரக்கும் நல்லா. அப்புறம் பசுந்தீவனமாக என்ன கொடுக்குறதுன்னா, அம்மான் பச்சரிசின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. நான் இப்போது வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன், ஃபோட்டோ போடுறேன். அந்த இலையை கொடுக்கலாம். இல்லை நாட்டு முருங்கை இலை தெரியுங்களா, நாட்டு முருங்கை இலை இருக்குல்ல, நாட்டு முருங்கைக்கீரையையும் கொடுக்கலாம். இது 2யும் கலந்து கொடுத்தீங்கன்னா பால் நல்லா சுரக்கும். இந்த மாதிரி கொடுத்துட்டு வரையில் குட்டி ஆரோக்கியமாக தாய்ப்பால் குடிக்கும். தாய்ப்பால் கிடச்சிக்கிட்டு இருக்கும், குட்டி ஆரோக்கியமாக இருக்கும். தாய்ப்பாலை வந்து நம்ம குட்டிக்கு 45 நாள் வரைக்கும் கொடுக்கணும். அப்போ தான் வந்து குட்டி இறப்பு தவிர்க்க முடியும். அதுக்கிடையில் முயலை வந்து மேட்டிங் பண்ணக்கூடாது. மேட்டிங் பண்ணலாம் ஒரு 40 நாள், இந்த மாதிரி ஒரு 35 நாள் 40 நாள் கழித்து முயல் ஹீட்டுக்கு வர்றப்போ மேட்டிங் பண்ணலாம். முயல் பொதுவாக 15 நாளைக்கு ஒரு தடவை ஹீட்டுக்கு வரும். குட்டி போட்ட அன்றைக்கி ஹீட்டுக்கு வரும், ஆனால் மேட்டிங் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் பிறந்திருக்க குட்டிங்க பால் இல்லாமல் இறந்து போக வாய்ப்பு இருக்குது. குட்டி போட்டதுலேருந்து 45ஆவது நாள் மேட்டிங் விட்டிங்கன்னா பிறந்த குட்டியும் நல்லாயிருக்கும், முயலும் ஆரோக்கியமாக இருக்கும். 45 நாளில் குட்டிகளை பிரிச்சிடலாம். மேட்டிங் விட்டுட்டிங்கனாவே குட்டிகளை நீங்கள் பிரித்து எடுத்துடலாம், நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கும். இது போக மல்டிவிட்டமின் சிரப் ஏதாவது முயலுக்கு சேர்த்துக்கலாம். எப்படின்னா, மல்டிவிட்டமின் சிரப்பை வந்து 1 லிட்டர் வாட்டரில் ஒரு 10 ml அப்படி கலந்து ஒரு 10 முயலுக்கு, ஒரு முயலுக்கு 1 ml வீதம் ஒரு 10 முயலுக்கு வச்சிட்டிங்கன்னா விட்டமின் குறைபாடு வந்து இல்லாமல் இருக்கும். இது மாதிரி ஒரு 5 days ஒன்ஸ், அதாவது 5 நாளைக்கு ஒரு தடவை ஃபாலோ பண்ணிங்கன்னா, 1 மந்த்துக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா தாய் முயலோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும், ஆண் முயலும் நல்லாயிருக்கும், குட்டி முயல்களும் நல்லா வளரும். அதாவது குட்டி போட்ட நேரத்தில் ஒரு 1 மந்த்துக்கு 5 days ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா
குட்டி இறப்பு தவிர்க்கலாம். இத்தனை விஷயங்களையும் ஃபாலோ பண்ணால் தான் ஒரு முயல் பண்ணையை குட்டி இறப்பு இல்லாமல் சிறப்பாக கொண்டு போக முடியும். புதுசாக ஆரம்பிக்கிறவங்க பொதுவாக ஒரு 5 முயல் வாங்கிங்க. அதாவது ஒரு 3 ஃபீமேல் 2 மேல், 6லேருந்து 8 மாதம் ஆன ஃபீமேல் ஒரு 3 வாங்கிக்கிங்க. 1 வருடம் மேல் ரேபிட் 2 வாங்கிக்கிங்க. இதை வச்சு ஒரு 3 மந்த் ரன் பண்ணுங்கள். உங்களால் நல்ல முறையில் கொண்டு போக முடியுதான்னு. அதாவது நீங்கள் வாங்கிட்டு அது உங்கள் இடத்துக்கு, உங்கள் கிளைமேட்டுக்கு செட் ஆகி ஹீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மேட்டிங் விட்டு அது செனையாகி குட்டி போட்டு அந்த குட்டி 45 நாளாவது வளரணும். இதுக்கே உங்களுக்கு 3 மாதம் கம்ப்ளீட் ஆகிடும். ஆரம்ப கட்டத்தில் இது மாதிரி கம்மியான அளவில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு அனுபவம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலும் மேலும் வேணால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்ததுன்னா நிறையா வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கலாம். ஆரம்பத்துலேயே நீங்கள் நிறையா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் தான். 95% லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தொழிலை பற்றி தெரியாமல் பெரிய லெவலில் நம்ம செய்யக்கூடாது. நீங்கள் இதை செய்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு சின்ன அளவில் செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு 2-3 நல்லா வளர்ந்த பண்ணைகளை போய் பாருங்கள். அவங்கள்ட்ட சஜஷன் கேளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு 1 or 2 days அந்த பண்ணையிலேயே ஸ்டே பண்ணி பாருங்கள். அது மாதிரி பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன அளவில் நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சக்ஸஸ் ஓகே அப்படின்னா அப்புறம் நீங்கள் பெரிய அளவில் செய்கிறதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மற்றொரு பதிவில் சந்திப்போம்.